பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயராலே ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றொரு புதிய வாரத்துக்குள்ளாக நாம் காலெடுத்து வைக்க கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான இணையதள வழிபாட்டில் இணைகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த சிறப்பான ஞாயிறு இளையோர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. We observe the Sunday as the Youth Sunday. எனவே சிறப்பாக இந்த வழிபாட்டில் இணைகின்ற அனைத்து வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான வழிபாட்டு வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பேர் அருளினாலே கடந்த வாரத்தை நிறைவு செய்து இந்த புதிய வாரத்தை காணவும், இந்த சிறப்பான நாளிலே நாங்கள் இணையதளத்தின் வழியாக ஒன்றிணைந்து உம்மை வழிபடவும் நீர் எங்களை தந்திருக்கின்ற அருளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிலும் குறிப்பாக இந்த நாளை சிறப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை இளையோர் ஞாயிறாக அனுசரிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையிலே நீர் தந்திருக்கின்ற ஆசீர்வாதமாகிய எங்களுடைய இளையோர்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக இந்த வழிபாட்டில அவருடைய பங்களிப்புகளை அதிகமாக உணரவும், தொடர்ந்து நாங்கள் இணைந்து உள்ள திருப்பெயரை மாற்றுப்படுத்துவோம். அருள் தாரும். இந்த வழிபாட்டில் இறைவான நிறைப்பசனத்தை நாங்கள் உணரவும், மீண்டும் இந்த வழிபாட்டை நாங்கள் நிறைவு செய்து உம்மை தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்த உமக்கு நன்றி செலுத்த நீரை கிருபை தந்து வழி நடத்த வேண்டும் என்று உமக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்தும் அன்பின் பாதங்கள் அனைவரும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென்.
நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலில் முதலாவது பக்கத்தில் உள்ள 2ஆம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் கடவுளின் அன்பு நமது இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. கடவுளின் ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகம்! அவர் நியாய தீர்ப்புகள் புத்திக்கும் எட்டாதவைகள், அவர் வழிகள் ஆராய்ச்சிக்கு எட்டாதவைகள். சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் இருக்கிறது. என்றென்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். Let us glorify the triune God. சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு கடவுள் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வைப்போம். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்திலே நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து முதலாவது பொதுவான பாவ அறிக்கையை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களும் உடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the absolution. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம்
வசனங்கள் 37 முதல் 43 வரை. Genesis chapter 41 verses 37 to 43. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்று கேட்டான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி, தெட்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. The second reading is taken from Philippians chapter 3 verses from 7 to 16. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை. But what things were gained to me, those I consider loss for Christ. Ye doubtless, and I count all things but loss for excellence of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss by all things, which I do consider them but that I may win Christ, and be front in him, not having mine own righteousness which is of the law, but that which is through the faith of Christ, the righteousness which is of God by faith, that I may know him, and the power of the resurrection, and the fellowship of the suffering, being made conform unto his death, if by any means I might attain unto the resurrection of the dead. Not as though I have already attained, either were altered perfect, before I follow after, if that I may apprehend that for which is I apprehended of Christ Jesus. Brother, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are beyond, and reaching front unto those things which are before, I press towards the mark for the prize of the high call of God Jesus. Let us therefore, as many as be perfect, be thus minded, and if in any things ye be otherwise minded, God shall reveal even this unto you. Nevertheless, whereto we have already attained, let us walk by the same rule, let us mind the same thing. Here is the second reading. Thanks be to Allah. முறைமுறையே வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 111. The responsive reading is taken from Psalms 111. சங்கீதம் 111. அல்லேலுயா, செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரியைகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். The gospel lesson is taken from Gospel according to St. Matthew, chapter 19, verses from 16 to 26. Now, behold, one came and said to him, Good teacher,
what good things shall I do that I may have eternal life? So he said to him, Why do you call me good? No one is good but one, that is God. But if you want to enter into life, keep the commandments. He said to him, Which one? Jesus said, You shall not murder, you shall not commit adultery, you shall not steal, you shall not be a false witness. Honor your father and your mother, and you shall love your neighbors as yourself. The young man said to him, All these things I have kept from my youth. What do I still lack? Jesus said to him, If you want to be perfect, go sell what you have and give to the poor, and you will have treasure in heaven. And come follow me. But when the young man heard that saying, he went away sorrowful, for he had great possessions. Then Jesus said to his disciples, Assuredly, I say to you that it is hard for a rich man to enter the kingdom of heaven. And again, I say to you, it is easier for a camel to go through the eyes of a needle than for a rich man to enter the kingdom of God. So here is the gospel reading. Praise be to you, O Christ. கடவுளுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டோடைய வார்த்தையை நமக்கு தரவிருப்பவர்கள் சென்னை பேராயத்தினுடைய இளையோர் திருப்பணியினுடைய இயக்குனரும் செங்கல்பட்டு தூய அந்திரேயா திருச்சபையினுடைய ஆயுருமாயிருக்கின்ற அருட்பணி ஆலன் லிவிங்ஸ்டன் அவர்கள். இந்த நாளிலே இந்த சிறப்பு வாலிபர் ஞாயிறிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஐயாவிடத்தில் கேட்டபொழுது மிகுந்த மன மகிழ்ச்சியோடு கூட அவர்கள் தன்னுடைய செய்தியை நமக்கு பதிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள். எனவே தூய லூக்கா ஆலயத்தின் சார்பாக அருமையான ஆயர் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி இந்த நாளினுடைய ஆண்டவர் செய்தியை தரும்படியாக அன்போடு கேட்கிறேன். தந்தை, மைந்தர், தூயாவியாரின் திருப்பெயரினாலே ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் இவ்வழிபாட்டின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பதற்கு வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு முதலாவது என்னுடைய நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் இத்தகைய வழிபாட்டிலே இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கின்ற இறைமக்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும், இளைஞர் சமுதாயத்தினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துதலை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். அருள் நிறைந்த இறைவா, நீர் தந்த இந்த நன்னாளுக்காய் நன்றியோடு உம்மை போற்றுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலும் இக்காணொளி வழியாக இவ்வழிபாட்டில் ஒன்றிணைந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் திரு பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். எங்களுள் காணப்படும் கரைகள், குறைகள் யாவையும் நீர் எங்களிடமிருந்து அப்புறப்படுத்தும். உமது தூய இரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி அருளும். தூய ஆவியாரின் அருட்பொழிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி அருளும். இப்பொழுதும் இளையோர் ஞாயிறு சிறப்பு வழிபாடாக இந்த நாளின் வழிபாடு அமைந்திருப்பதனால் எமது பேராயத்தின் இளையோர் சமூகத்தினர் அனைவரையும் உமது திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். இவர்களின் வாழ்வு வளம் பெற நல் முன்மாதிரிகளை உமது திருமறையின் வழியாக பெற்று தங்களின் தனிப்பட்ட வாழ்வில் வளர்ச்சி காணவும், இறைப்பற்றில் எழுச்சி காணவும் நீர் எம் இளையோருக்கு அருள் புரியும். பல்வேறு கடின பாடுகள், குறிப்பாக வேலை வாய்ப்பின்மை போன்ற கவலைகளால் சவால்களை எதிர்நோக்கி பயணிக்கின்ற எம் இளையோருக்கு நீரே துணையாளராய், தேற்றரவாளராய் உடனிருந்து அவர்களை ஆற்றுப்படுத்தும்படியாகவும் ஆற்றல் படுத்தும்படியாகவும் உடன் தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். தொடர்ந்து இந்நாளிலும் எம் இறை மக்களுக்கு ஏற்ற இறை வார்த்தைகளை நீரே எங்களுக்கு வெளிப்படுத்தி அருளும். அடியனை மறைத்துக் கொள்ளும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். அன்பிற்குரியவர்களே, மீண்டுமாக இத்தகைய வாய்ப்பை அளித்த கடவுளுக்கும் பேராயரையா அவர்களுக்கும் இறைமக்களாகி உங்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பாக இந்த நாளிலும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் வழியாக இந்த இளையோர் ஞாயிறு வழிபாட்டில் நம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கின்ற தலைப்பு தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகம். தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் த யூத் இன் த கான்டெம்பரரி வேர்ல்ட் என்கின்ற தலைப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த நாளின் செய்திக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய கதையோடு உங்களோடு நான் இந்த நாளின் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகின்றேன். அன்பிற்குரியவர்களே, ஒருமுறை ஒரு வாலிப சகோதரன் அவருடைய கைகளிலே கிடைக்கப்பெற்ற ஒரு விலையுயர்ந்த பொருளை தன் தகப்பனிடத்திலே கொண்டு வந்து காண்பிக்கின்றான். அப்பொழுது அவருடைய தகப்பனார் அந்த வாலிபனை பார்க்கின்றார். தம்பி, இந்த பொருள் உன்னிடத்தில் இருப்பதை காட்டிலும் அது என்னிடத்தில் இருப்பது மிக சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி அவர் அந்த பொருளை தன்னிடம் வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றார். அப்பொழுது அந்த வாலிபன் தன் தகப்பனிடத்திலே இல்லை இல்லை இது என்னுடையது என்று அவரிடத்தில்
எதிர்மறையாக பேசுகின்ற பொழுது இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுகிறது. இருவரும் ஒரு நீதிபதியிடத்தில் செல்கிறார்கள். அந்த நீதிபதி இவர்களை பார்க்கின்றார், அந்த பொருளையும் பார்க்கின்றார். அவர் அந்த பொருளின் மீது ஆசை கொள்ளுகின்றார். அப்படி ஆசை கொண்டவராக அவர்கள் இருவரையும் பார்த்து, உங்களை காட்டிலும் சமூகத்திலே மிக உயர்ந்த நிலையிலே நான் இருப்பதினாலே இந்த பொருளை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். இப்படி இருவர் பிரச்சனை மூவர் பிரச்சனையாக மாறுகிறது. அந்த நாட்டில் இருக்கின்ற அமைச்சரிடத்திலே இந்த பிரச்சனை செல்கின்றது. அவர் இந்த 3 பேரையும் பார்க்கின்றார். அவர் இந்த மூவரையும் பார்த்து, உங்களை காட்டிலும் உயர்ந்த பொறுப்பிலே அல்லது உயர்ந்த இடத்திலே பதவியிலே நான் இருக்கிறேன், எனவே உங்களிடம் இருப்பதை காட்டிலும் இந்த விலையுயர்ந்த பொருளானது என்னிடத்தில் இருப்பது சிறந்தது என்று சொல்லி அவர் வைத்துக் கொள்ள விரும்புகின்றார். இப்படி 4 பேராக இந்த பிரச்சனை வலுக்கிறது. இவர்கள் அனைவரும் முடிவிலே அரசரிடத்திலே செல்கின்றார்கள். அந்த அரசர் பார்க்கின்றார். அந்த அரசர் அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை, முட்டாள்களே, உங்களை காட்டிலும் இந்த நாட்டினுடைய தலைமை பொறுப்பிலே இருக்கின்றவன் நான், எனவே இந்த விலையுயர்ந்த பொருளை என்னிடம் வைத்துக் கொள்வேன் என்று அவர் சொல்லுகின்றார். இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே ஐவருமாக அந்த பொருளுக்காக சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அந்த பொருளானது இவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. எதற்காக நீங்கள் சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள் என்ற போது, இல்லை இல்லை, உன்னை நாங்கள் ஒருவர் யாராவது உன்னை எங்களிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னபொழுது, அந்த பொருள் அவர்களை பார்த்து, ஒரு போட்டியை நான் உங்களுக்குள் வைக்கின்றேன், அந்த போட்டியில யார் என்னை முதலாவது தொடுகின்றீர்களோ அவர்கள் என்னை வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த பொருள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே நான் முன்பதாக ஓடுகிறேன். அந்த விலையுயர்ந்த பொருள் சொல்லுகிறது, முன்பதாக நான் ஓடுகிறேன், என்னை தொடுகின்றவர்கள் முதலாவது அந்த என்னை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறது. ஒவ்வொருவராக இவர்கள் அந்த பொருளை துரத்துகின்றார்கள். அப்படி துரத்தி ஓடுகின்ற வழியிலே அங்காங்கு பள்ளங்கள் காணப்படுகிற அந்த பள்ளங்களிலே ஒவ்வொருவரும் விழுந்து விடுகின்றார். கடைசி வரை ஒருவரும் அந்த பொருளை எட்டி பிடிக்க முடியாத ஒரு நிலையிலே அந்த பொருள் திரும்பி பார்த்து சொல்கிறது, என்னை ஒருவராலும் பிடிக்க முடியாது, என்னை ஒருவராலும் தொட முடியாது, ஏனென்றால் என் பெயர்தான் மாயை என்று சொல்கின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகம் அதிகமாக இளைஞர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. விரைவாக வளர வேண்டும், குறுகிய காலத்தில் உச்சத்தை அடைய வேண்டும், எப்படியாவது பணம் பொருள் ஆகியவைகளை ஈட்ட வேண்டும், எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும், அதற்காக எதையும் செய்ய துணிவுடன் உலா வருகின்ற இளையோர் நமது நாட்டில் பெருந்திரளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இளமை பருவ இன்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள தன்னை கொடூரமான வழிகளை பின்பற்றும் வாலிபர்களுக்கு எடுத்துக்காட்டாக சமீபத்தில் பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்வுகள் கூட நமக்கு உதாரணமாக அமைந்துள்ளதை நாம் பார்க்கின்றோம். சமயம், மொழி, இனம், கடவுள் நம்பிக்கை என்பவர்களின் அடிப்படையில் பிற சமயத்தவரை, பிற கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்யும் அளவிற்கு துணிந்துவிட்ட கூட்டம் மற்றொரு புறம் உள்ளதையும் நாம் பார்க்கலாம். இவ்வாறு பொதுநலன், பிறர் நலன் பாராமல் சுயநலம், தன்னலம் கருதி வாழ்பவர்களின் எண்ணிக்கை கிறிஸ்துவ சமூகத்திலும் கூட பெருகி வருவது வருந்துதற்குரிய ஒரு செயலாகவே நாம் பார்க்கின்றோம். இந்த சூழலிலே தற்கால உலகில் இளையோரின் ஆன்மீகத்தை அலசி பார்ப்பது என்பது சவாலான ஒரு காரியம். ஆயினும் இளையோர் ஞாயிறு வழிபாட்டிற்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகளின் வழியாக கிறிஸ்தவ வாலிபர்களாகிய நாம் நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கு ஆதாரமாக இந்த நாளிலும் நம்முடைய முதலாம் திருமறை பகுதியாகிய ஆதியாகமம் தொடக்க நூல் 41ஆம் பிரிவு 37 முதல் 43 திருவசனங்கள் அடங்கியுள்ள பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே யோசேப்பினுடைய வாழ்வு காணப்படுகிறது. யோசேப்பினுடைய வாழ்வை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது உங்கள் முன்பதாக நான் வைக்கின்ற முதல் குறிப்பு, சிறை வாழ்விலிருந்து நிறை வாழ்விற்கு பயணிக்கின்ற ஒரு நபராக யோசேப்பு காணப்படுகின்றார். சிறை வாழ்விலிருந்து நிறை வாழ்விற்கு நேராக பயணிக்கின்றவராக யோசேப்பு காணப்படுகின்றார். எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக யோசேப்பு நியமிக்கப்பட்ட போது அவர் 30 வயதுள்ளவராக இருந்தார். தேசத்தின் முதன்மை மந்திரியாக பதவியேற்ற சமயத்திலே அவருக்கு திருமணமும் நடைபெற்று ஒரு நிறைவாழ்வு பெற்றவராக யோசேப்பு நம் கண்களின் முன்பதாக நிறுத்தப்பட்டுள்ளார். ஆனால் அவர் கடந்து வந்த பாதைகளை இன்றைய வாலிபர்கள் சற்றே கவனிக்க அழைக்கப்படுகின்றோம். அவரது தாய் ராகேல் தவமிருந்து பெற்ற மகன் யோசேப்பு. அவருடைய தகப்பன் அவரை மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக நேசித்ததினால் தன் சகோதரர்களின் பகையை சம்பாதித்துக் கொண்டவர் என்று நாம் ஆதியாகமும் 37 பிரிவு 3, 4, 8 வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். அந்நிய தேசத்தில் அடிமையாக விற்கப்பட்டு அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு போர்த்திபாரின் மனைவியின் மூலம் சுமார் 3 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டவராக இவருடைய வாழ்வு காணப்பட்டது. ஏன் யோசேப்புக்கு இத்தனை பாடுகள், போராட்டங்கள் என்று நாம் சிந்திக்கின்ற வேளையிலே இவர்களை சிறிய வயதிலே, இளம் வயதிலே இத்தகைய போராட்டங்கள் அவர் ஏன் மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இவர்களை தகப்பன் வீட்டில் இருந்தபொழுது தன் சகோதரர்களின் துன்மார்க்க செயல்களை தகப்பனிடம் கூறி வந்ததினாலே அவர் சகோதரருடைய பகைக்கு ஆளாகினார்.
எகிப்தில் 13 ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்த போதும் கடவுளுக்கு பயந்து பாவத்தை விட்டு ஓடி தூய்மையாக வாழ்ந்து வந்தார். எனவே கடவுள் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். தற்கால வாலிபர்களின் வாழ்வில் சோதனை காலம் என்பது அவர்கள் படிப்பின் நிமித்தமோ அல்லது பணியின் நிமித்தமோ தன் குடும்பத்தாரின் நேரடி பார்வையில் இல்லாத சூழ்நிலைகளையே சோதனை காலம் என்று நாம் கூறலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் திருமொழியிலே பார்க்கின்ற பொழுது பவுலடிகளார் கூறுவது போல, நம்முடைய ஊனியல்பின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்பட்டு மற்றவர்களைப் போலவே என்கின்ற அந்த தொடர் வசனத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஊனியல்புகளின் தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து உடலும் மனமும் விரும்பியவாறு செயல்படுகின்ற ஒரு சூழலை, அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்ந்து வந்தவர்களாக காணப்படுகின்றோம், வாழ்ந்து வருகின்றவர்களாக இருக்கின்றோம். இந்த வாழ்க்கையை அடிமைத்தன வாழ்விற்கும் சிறை வாழ்விற்கும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் கடவுளோ நம்மேல் வைத்த அன்பினாலே நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் உயிர்ப்பித்து யோசேப்பை உயர்ந்த இடத்திலே உயர்விடங்களிலே உட்கார வைத்தார் என்று பார்க்கிறோம். எனவேதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் பெற்ற நிறை வாழ்வை, நித்திய வாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்ள திருச்சபையுடன் நின்று திருப்பணியில் ஒன்று சேர்ந்து போராட இந்த நாளின் வார்த்தை நம்மை வழிநடத்துகின்றது. குறிப்பாக இளையோரை சிறை வாழ்விலிருந்து, சிறைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சிறையிருப்பிலிருந்து நிறை வாழ்வுக்கு நேராய் பயணிக்கின்ற வசனங்களாக இந்த யோசேப்பின் பகுதி அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த அழைப்பை ஏற்று நாமும் கூட சிறை வாழ்விலிருந்து நிறைவாழ்வுக்கு நேராய் பயணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது நிருபங்களின் புத்தகம் பிலிப்பியர் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 16 திருவசனங்கள் நமக்கு 2ஆம் திருமறை பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் நாம் பார்க்கின்ற நிலையிலே சுய நீதியிலிருந்து இறை நீதிக்கு செல்லுகின்ற ஒரு திருமறை பகுதியை இந்த இடத்துல நாம் பார்க்கின்றோம். சுய நீதியையும் இறை நீதியையும் விளக்குகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. ஒருவேளை இங்கே நாம் பார்க்கின்றோம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனத்திலே, ஒருவேளை நான் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவர்களாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசமுமாய் கடவுளால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து என்று பிலிப்பியரிலே பவுலடிகளார் இங்கே எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவர்களாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசமுமாய் கடவுளால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து என்று தூய பவுலடிகளார் எழுதுவதின் பொருளை நாம் அறிந்து கொள்வது இங்கே அவசியமாக காணப்படுகிறது. ஏனெனில் தற்கால உலகில் சுயநீதியுடன் வாழ்பவர்களே மலிந்து கிடக்கிறதை நாம் காணலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்கள் அடங்கியுள்ள பகுதியிலே இயேசு கிறிஸ்துவே கூறிய உவமையில் சுயநீதியுடைய பரிசேயரையும் தம்மை உண்மையாய் தாழ்த்தினதினால் கடவுளால் நீதிமானாக்கப்பட்டு இறை நீதியை பெற்றுக்கொண்ட ஆயக்காரரையும் பற்றி இங்கே அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். நான் உபவாசிக்கின்றேன், தசமபாகம் செலுத்துகிறேன் என்று கூறும் பரிசேயனைப் போல பலர் இன்றைய கால சூழலில் தம்மையே ஏமாற்றிக் கொள்கின்றவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆனால் கடவுளே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரனின் இந்த இறைவேண்டலில் தற்புகழ்ச்சியின் வார்த்தைகளோ அல்லது சுயநீதியின் வார்த்தைகளோ துளியும் இங்கே காணப்படவில்லை. இன்றைய இளையோரின் மனநிலையை நாம் பார்க்கின்ற பொழுது தங்களை காட்டிலும் அதிகம் அறிந்தவர்கள் இல்லை என்று தங்கள் பெற்றோரிடமும் எதிர்நிலையில் வாதிடுவதை நாம் பார்க்கலாம். தன்னை கடவுள் முன்பும் பிற மனிதர்கள் முன்பும் உயர்த்தி காட்டக்கூடிய எந்த முயற்சியும் செய்ததாக ஆயக்காரனை குறித்து நாம் பார்க்கவில்லை. அதிலும் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவரது மனத்தாழ்மை உள்ளபடியே தன்னை ஒப்பு கொடுத்து கடவுளிடம் மீட்புக்காகவும் அவரது இரக்கத்திற்காகவும் கெஞ்சுவது இங்கே தெளிவாய் தெரிகிறது. எனவே இவைகளை பார்க்கின்ற பொழுது சுயநீதியும் இறை நீதியும் ஒன்றாக செய்ய முடியாதவைகள் என்பது தெளிவாகிறது. திருப்பாடல்கள் சங்கீதம் 51 தாவீது ராஜா பாவம் செய்த பின்பு கடவுளிடத்திலே அவரது கிருபைக்காக பாவ மன்னிப்பிற்காக அவர் மன்றாடி புலம்புவதை இளைஞர்கள் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுளின் முன் தன்னை உயர்த்துகின்ற எவரும் தாழ்த்தப்படுவர், தன்னை தாழ்த்துபவரே கடவுளால் உயர்த்தப்படுவர் என்று லூக்கா 18-14 நாம் பார்க்கலாம். இதுவே இறை நீதி. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது பவுல் தன் பெருமைகளை தானே மேன்மையாக கூறுவது போல இங்கே தோன்றும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களிலே பவுலடிகளார் தன் பெருமைகளை தானே மேன்மையாக கூறுவது போல தோன்றும். ஆனால் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 திருவசனங்களை நாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன் என்று உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெற்ற ஒப்பற்ற செல்வம் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். மேலும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4 முதல் 7 திருமொழிகளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னை நேசித்தவர்களுக்கு தரிசனமானார் என்ற செய்திகளை கூறிவிட்டு பின்னர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் திருமொழியிலே எல்லாருக்கும் கடைசியில்
காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தரிசனமானார் என்று தன்னை முற்றிலும் தாழ்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே 3:20 எந்த மனிதனும் நியாயப்பிரமாணத்தின் சீர் கடவுளின் முன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்றும், அதே ரோமர் 3:22 கிறிஸ்துவை பற்றும் நம்பிக்கையினாலேயே நீதிமானாக்கப்படுகிறார் என்றும் பவுலடிகளார் கூறுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி கடவுள் முன் தம்முடைய பெருமைகளை அல்லது நம்முடைய சுய நீதியை குறித்து பேசாமல் ஆண்டுடைய இறை நீதிக்காக நாம் ஏங்குகின்ற பொழுது கடவுள் நம்மை உயர்த்துகிறார் என்கின்ற சிந்தனை இங்கே கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். அன்பான வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் நமது கிரியைகளினால் செய்யும் நற்செயல்கள் சன்மார்க்க வாழ்வு அல்லது உயர்குடியில் பிறந்தோம் என்பதால் இறை நீதியை பெற முடியும் என்ற சிந்தனை இங்கே நமக்கு சொல்லப்படவில்லை. ஆபிரகாம் கடவுளை நம்பினார், அதை கடவுள் நீதியாக கருதினார். ஆனால் அது எப்பொழுது ஆபிரகாமுக்கு நீதியாக கடவுளால் கருதப்பட்டது என்று நாம் பார்க்கின்ற வேளையிலே விருத்த சேதனம் செய்து கொண்ட போது அல்ல, மாறாக விருத்த சேதனம் செய்யாத நிலையில் அவர் இருந்தபோதே என்று பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் திருமொழியிலே இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். ஆகையால் நாம் சுய நீதியின் மேல் சாராமல் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் வருகின்ற இறை நீதியை பெற்றவர்களாய் தற்கால உலகில் உண்மையான ஆன்மீகத்தின் அடையாளங்களாக மாற கடவுள் நமக்கு இந்த நாளிலே அழைப்பு தருகின்றார். மூன்றாவதாக நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பகுதிக்கு நேராக நாம் வருவோம். இந்த நற்செய்தி பகுதியிலும் கூட நாம் பார்க்கின்ற பொழுது அனித்தியமான ஒரு சூழலும் நித்தியத்திற்கு நேராக நித்தியத்தை பெற்றுக்கொள்ள வருகின்ற ஒரு மனிதனையும் நாம் பார்க்கின்றோம். அனித்தியத்திலிருந்து நித்தியத்திற்கு நேரான வார்த்தைகள் இங்கே வெளிப்படுவதை நாம் காணலாம். இந்த நாளிலே ஒருவேளை இளையோர் ஞாயிறு, இந்நாளில் நற்செய்தி பகுதியிலும் ஒரு இளைஞனுக்கு இயேசு கிறிஸ்து கூறிய தெய்வீக ஆலோசனைகள் நமக்கு எத்தனை பொருத்தமாக உள்ளது என்று நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதல் 3 நற்செய்தி நூல்களில் உள்ள வசனங்களின் அடிப்படையிலே நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த இளைஞன் ஒரு செல்வந்தன், ஒரு இளமையான சமய தலைவன், ரிச் யங் அண்ட் எ ரூலர், ப்ராபப்லி த ரூல்ஸ் ஆஃப் சினகாக் என்று இங்கே நாம் பார்க்க முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நிலையிலே அவன் ஒரு உண்மையான உயர்ந்த தேடுதலோடு தான் ஆண்டவர் இயேசுவிடம் வந்தான் என்பது தெளிவாகிறது. ஆனாலும் கூட மத்தேயு 19, 16, 17 வசனங்களிலே நாம் காண்கிறோம். நிலைவாழ்விற்கான நித்தியத்திற்கான அவனது தேடுதல் செயல்களின் அடிப்படையில் இருந்ததை தவிர நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரும் பலனோ நிலைவாழ்வு என்பதை அவன் அறியாதவனாக இங்கே காணப்படுகின்றான். நம்மில் அநேகரும் மற்றும் பிற சமயத்தவரும் கூட தான தர்மங்கள், ஆசரிப்புகள், விரதங்கள், புண்ணிய தலங்கள் செல்வது போன்றவற்றில் நிலைவாழ்வு மோட்ச வாழ்வு கிடைக்கும் என்று எண்ணி அநேகர் அந்த பாதைகளில் பயணிக்கின்றதை நாம் காணலாம். ஆனால் இயேசுவிடம் வந்த இளைஞர் எல்லா கட்டளைகளையும் சரியாக பின்பற்றியவனாக காணப்பட்டாலும் தன் ஆஸ்தியின் மீது அவனுக்கு இருந்த பற்றானது கடவுளின் மீது காணப்பட்ட பற்றை காட்டிலும் அதிகமாக இருந்தது என்பது இங்கே தெளிவாகிறது. நாம் 2 எஜமான்களுக்கு பணி செய்ய முடியாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் திருமொழியிலே இதை நாம் பார்க்கின்றோம். 2 எஜமானர்களுக்கு நாம் பணி செய்ய முடியாது. நித்தியமானதை நாம் பெற விரும்பினால் அனித்தியமானதை நாம் இழக்க ஆயத்தமாக வேண்டும். மேலும் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் திருமொழியிலே பார்க்கின்றோம், உலக பிரகாரமான எந்த உறவுகள் மீதும் கொண்டுள்ள அன்பை விட கடவுள் மீது கொண்டுள்ள அன்பு உயர்ந்த அன்பாக இருக்க வேண்டும், சுப்ரீம் லவ் என்று நாம் சொல்லலாம். அத்தகைய நிலையிலே கடவுள் மீது கொண்ட அன்பு உயர்ந்த அன்பாக இருக்க வேண்டும். எபிரேயர் 11:24 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, மோசே பாவத்தில் சிறிது இன்புறுவதை விட மேசியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதே மேலான செல்வம் என்று கருதினார். பாவத்தில் இன்புறுவதை விட மேசியாவின் பொருட்டு இகழ்ச்சியுறுவதே மேலான செல்வம் என்று மோசே கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எபிரேயர் 11:24 நாம் பார்க்கலாம். மேலும் உலக பிரகாரமான சிற்றின்பங்களால் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு இந்த நாட்களிலே நிலைவாழ்வை பற்றி சிந்தியாமல் இருக்கிறதையும் நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம், நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமான செல்வம், பொருள், பதவி போன்றவற்றின் மீது தங்கள் மனதை வைத்துள்ளவர்களை எச்சரிப்பதையும் இங்கே பார்க்கலாம். உலக பிரகாரமான காரியங்களிலே நாம் பற்று கொண்டிருப்போமானால் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற எச்சரிப்பை இங்கே நாம் பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் திருமொழியிலே எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள், மிகுதியான உடைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கும் வாழ்வு வந்துவிடாது என்று சொல்வதை பார்க்கின்றோம். அதோடு லூக்கா 12ஆம் அதிகாரம் 34ஆம் திருமொழியிலே உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று அவர் சொல்வதை பார்க்கின்றோம். அன்பிற்கிறவர்களே, நம்முடைய உள்ளம் செல்வத்தின் மீது அல்ல, ஆண்டவரின் மீது இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகின்றார். அன்பார்ந்த இளைஞர்கள் ஆகிய ஒவ்வொருவருக்கும் இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், உங்களது இருதயம், உங்களது உள்ளம் எங்கே இருக்கிறது? பெற்றோர் பார்வையிலே இல்லாமல் விடுதிகளில்
பயிலும் இளைஞர்கள் மற்றும் பணியின் நிமித்தம் விடுதிகளில் தங்கி பன்னாட்டு நிறுவனங்களிலும் மென்பொருள் நிறுவனங்களிலும் வேலை செய்கின்ற இளைஞர்கள் மட்டுமின்றி பெற்றோர்களுடைய வசித்து வரும் இளைஞர்களும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று. நம்முடைய உள்ளம் எங்கே இருக்கிறது? எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம்? அநித்தியமான அழிவுக்கு நேரான பாதையில் நமது வாழ்வு சென்று கொண்டிருக்கிறதா, அல்லது நித்தியமான நிலைவாழ்வுக்கு நேரான பாதையில் இறை அச்சத்தோடு, இறை பற்றோடு, இறை சிந்தையோடு நமது வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க, சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நிலையற்ற அழிவுக்குள்ளானதை விட்டுவிட்டு விலகி நிலையான நித்தியமான வாழ்வை பெற முயற்சி செய்ய கடவுள் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு தருகின்றார். எனவே இத்தகைய சிந்தனைகளை நம்முடைய உள்ளங்களிலே ஏற்றவர்களாக, எதிர்வருகின்ற காலங்கள் கொடிதான காலங்களாக இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டவர்களாக, ஆண்டவருக்கு முழுமையாய் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, நாமும் பிறரையும் இந்நிலைக்கு நேராய் வழிநடத்த ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இறைவேண்டல் செய்வோம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்முடைய இறை தகவலுக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். எங்களுடைய இளைய சமுதாயத்தினரை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உண்மையாகவே ஆண்டவரே, உலக பிரகாரமான இன்பங்கள் எங்களுக்கு நிலைவாழ்வை பெற்றுத்தராது. உம்முடைய திருப்பாதத்தில் தஞ்சம் கொள்வதே எங்களுக்கான நிலைவாழ்வுக்கான பாதை என்பதை உணர்ந்து கொள்ள நீர் இந்த நாளிலே எங்களுக்கு அளித்த உம்முடைய மேலான வார்த்தைகளுக்காய் நன்றி கூறுகின்றோம். என்னுடைய இளைய சமூகத்தினரை உடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கின்றோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வையும் உடைய கரத்திலே நாங்கள் வைத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரை நீர் மீட்டுக்கொள்ளும் நல் பாதையை, ஆண்டவரை நல் வாழ்விற்கான பாதையை அவர்களுக்கு நீர் ஆண்டவரை வழிநடத்தி அவர்களை நீர் ஆசிர்வதித்தருளும். மீண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய இறையருள் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். எல்லாவற்றையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்டு மன்றாடுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய திருச்சபையின் வழிபாட்டு நூலில் 17வது பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக இணைந்து ஏறெடுப்போம். Let us affirm our faith through the Apostles' Creed. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வந்து பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் இப்பொழுது கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஆராதனை இணையதளத்தின் மூலம் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். Greetings to all in the name of our Lord Savior Jesus Christ, those who are watching this service through online. இன்று நாம் வாலிப ஞாயிறாக அனுசரிக்கிறோம். இன்று தெய்வ செய்தி அளித்து ரெவரண்ட் ஆலன் லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற வாரம் புதன்கிழமை ஜூலை 1ஆம் தேதியாக இருக்கிறபடியினால் காலை 8 மணிக்கு நாம் ஆராதனை இணையதளத்தின் மூலம் நாம் பார்க்கலாம். நமது அங்கத்தினர்கள் ஒரு சிலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க காணிக்கைகளை எப்படி செலுத்துவது என்று கேட்ட மாத்திரத்தில் நாம் காணிக்கைகளை படைக்கலாம். அதற்கு ஏவப்படுகிறவர்கள் ஆயர் செயலர் பொருளரை தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொள்ளலாம். கேட்டுக்கொண்டவர்களுக்கு உங்கள் வீடுகளுக்கு நமது ஆலய பணியாளரை அனுப்பி வைக்கிறோம். அவர் ஒரு பதிவேட்டை எடுத்துக்கொண்டு வருவார். அதில் என்ன அமௌண்ட்டு, எதற்காக, ஏதோ சப்ஸ்கிரிப்ஷனா தேங்க்ஸ் ஆஃபரிங்கா என்று இதர காணிக்கைகளா என்று எழுதி உங்களுடைய கையெழுத்து இட்டு அனுப்பும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கோவிட்-19 ஊரடங்கு இன்னும் நீட்டி இருப்பதனால் நமது கவர்மெண்ட்டுடைய அறிவுறுத்தலின்படி அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ், மாஸ்க், சானிடைசர் பயன்படுத்தி தான் அவர் தங்களுடைய வீடுகளுக்கு அவர் வருவார். ஒருவேளை உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஆன்லைனின் மூலம் செலுத்தலாம். என்று முடிந்தவர்கள் உங்களுடைய காணிக்கைகளை ஆன்லைன் மூலம் செலுத்தலாம். அதனுடைய டீட்டெயில்ஸ் நாம் போடப்பட்டிருக்கிறது. NEFT ஆகவோ RTGS ஆகவோ
நெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகவோ எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டிலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் நாம் அறிவித்தபடி நமது ஆலய பயன்பாட்டிற்கென்று ஒரு அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் தேவைப்படுகிறது. அதற்கு கிராஃபிக்ஸ் கார்டோடு தேவை. நம்மளுடைய ஆலய பணிக்கென்று முக்கியமான ஆராதனைகளுக்கு நாம் லைவ் ஸ்ட்ரீம் ரெக்கார்டிங் பண்ணுவதற்கு அது உதவியாக இருக்கும். நான் மானிட்டர் வாங்கி கொடுக்கிறேன், இல்லை சிபியு வாங்கி கொடுக்கிறேன், மவுஸ் கீபோர்டு வாங்கி கொடுக்கிறேன், இல்லை கிராஃபிக்ஸ் கார்டுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று ஏவப்படுவீர்களானால் நீங்கள் தயவு செய்து ஆயர் செயலர் பொருளரை அணுக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆராதனைக்கு பைபிள் ரீடிங்ஸ் எடுத்து வீடியோ அனுப்பின உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எடிட் பண்ணின தம்பிக்கும் சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்றவர்கள் இன்று 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் ரம்யா ஜென்சி, மிஸ்ஸஸ் கலாராணி. 29ஆம் தேதி மிஸ்ஸஸ் கிறிஸ்டினா ஸ்டான்லி. 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெருஷா சிண்டு நோபல் மெடோனா, மிஸ்டர் சாம் ஜோசப் கேப்ரியல் என் பெனியல். 1ஆம் தேதி மிஸ்டர் ஜே ஜார்ஜ் வில்சன், ஜே கிறிஸ்டா ஜெரன், மிஸ்ஸஸ் ஜே எலிசபெத் காந்திமதி. 2ஆம் தேதி மிஸ்ஸஸ் கலா ஆல்பர்ட். 3ஆம் தேதி மிஸ்டர் எம் சாம் பால், டி லிவிங்ஸ்டோன் ஆண்ட்ரியாஸ், எஸ் டேனியல். 4ஆம் தேதி மிஸ்டர் ஜே நவீன் சந்தர், மிஸ்டர் டி ஜெனத் பிரவீன் குமார், மிஸ்ஸஸ் வி ராணி பாஸ்கர். இந்த வாரம் திருமண நாளை காணுகின்றவர் 1ஆம் தேதி மிஸ்டர் ஜேக்கப் கிருஷ்ணன் உன்னி, மிஸ்ஸஸ் கிரிஜா உன்னி. ஆண்டவர் தாமே இந்த வாரத்தில் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. May the Lord shower His richest blessings upon these brothers and sisters and children, those who are celebrating their birthdays and wedding anniversaries in this week. Thank you. கர்த்தாவே யுக யுகமாய் என் துணையாயி நீரினும் வரும் காலமாய் என் நம்பிக்கையாவி. ஜெபம் செய்வோம். அருளிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் இந்த சிறப்பான புதிய வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற எங்கள் திருச்சபையின் அன்பர்களுக்காக நாங்கள் போற்றுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் அவருடைய வாழ்விலை செய்த அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டையும் நீர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து தந்து இதை போன்ற அநேக பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் தங்கள் வாழ்வில் அவர்கள் கண்டு தொடர்ந்து உடைய திருப்பெயரை மாற்றிப்படுத்த உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். இந்த சிறப்பான நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்த சென்னை பேராயத்தினுடைய இளையோர் திருப்பணியினுடைய இயக்குனரும் செங்கல்பட்டு தூய அந்திரேய ஆலயத்தின் ஆயருமாயிருக்கின்ற அருட்பணி ஆனல் லிவிங்ஸ்டன் ஆயர் அவர்களுக்கு பாண்டிச்சேரி தூய லூக்கா ஆலயத்தின் சார்பாக அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆயருக்காகவும் ஆயருடைய குடும்பத்திற்காகவும் திருப்பணிகளுக்காகவும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட மன்றாடுகிறேன். அவண்டமாக இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையை நாம் வாலிபர் ஞாயிறாக அனுசரிப்பதற்கு கடவுள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். எனவே இந்த வழிபாட்டிலும் தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளிலும் ஈடுபடுகின்ற அனைத்து இளைஞர்களையும் நம்முடைய ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்துகிறோம். அவனமாக கிளை சபைகளில் இருக்கின்ற வாலிபர்களையும் கூட தூய லூக்கா ஆலயத்தின் சார்பாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே அன்போடு கூட வாழ்த்துவதிலே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து அவர்கள் நம்முடைய திருப்பணியிலே இணைந்து செயல்படுவதற்கான அனைத்து அருளையும் கடவுள் தரும்படியாக நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு நிமித்தமாக ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டிருக்கின்ற சூழ்நிலைகளிலே நம்முடைய தமிழகத்தினுடைய அரசின் வழிகாட்டுதலுக்காகவும் சென்னை பேராயத்தினுடைய வழிகாட்டுதலுக்காகவும் தொடர்ந்து நாம் காத்திருக்கிறோம். அதுவரையிலும் நாம் இணையதளத்தின் வழியாகவே இந்த வழிபாட்டை தொடர்ந்து நடத்துவதற்கு கடவுள் நமக்கு அருள் தருவாராக. நீங்கள் இதில் இணைந்து கடவுளை வழிபடுவதற்கு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் அறிவித்த வண்ணமாகவே
இந்த ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில, நம்முடைய ஆலய வழிபாடுகள் தடைப்பட்டிருக்கிற வேளைகளில, ஆலயத்தினுடைய காணிக்கைகள் ஒட்டுமொத்தமாக நிறுத்தப்பட்டிருக்கின்ற சூழல்களில நம்முடைய திருச்சபையினுடைய தேவைகளை சந்திப்பதற்கான சிரமங்கள் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே உங்களுடைய காணிக்கைகளை ஆலயத்தினுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக அனுப்ப வாய்ப்புள்ளவர்கள் அதை தயவு கூர்ந்து செய்யும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை இணையதளத்தின் வழியாக இதை செய்வதற்கு வாய்ப்பற்றவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் காணிக்கைகளை பெறுவதற்கான அந்த தேவையை நீங்கள் ஆயரிடத்திலோ செயலரிடத்திலோ பொருளிடத்திலோ தெரிவிக்கின்ற பட்சத்திலே ஆலய பணியாளர் உங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பப்பட்டு அவர் கரங்களிலே ஆலயத்திலிருந்து தரப்படுகின்ற அந்த கடிதம், அதோடு ஒரு பதிவேட்டோடு அவர் உங்களை சந்திப்பார். நீங்கள் தருகின்ற காணிக்கைகளின் விவரங்களை அதிலே பூர்த்தி செய்து அவரிடத்தில் அந்த காணிக்கைகளை தரும்படியாக கேட்கிறோம். பின்பு அந்த காணிக்கைகள் பொருளிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு பின்பு வங்கி கணக்கிலே அது சேகரிக்கப்படும். எனவே இதில் நீங்கள் கருத்தோடு கூட உங்கள் ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். பொருளர் தன்னுடைய கரங்களிலே பெறப்பட்ட காணிக்கைகளை உங்களுக்கு தொடர்பு படுத்தி உங்களுக்கு அதை உறுதி செய்யவும் அவர் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். சிறப்பாக அருமையான ஆலய பணியாளர் அவர்கள் உங்களை சந்திக்கின்ற பொழுது இந்த கொரோனா வைரஸினுடைய காலகட்டங்களிலே முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். எனவே சமூக இடைவெளி, கிருமி நாசினி பயன்படுத்துதல், முகக்கவசம் அணிதல் போன்ற காரியங்களை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். நீங்களும் உங்களை அவர் சந்திக்கின்ற பொழுது அதை உறுதி செய்யவும், உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய இல்லம் இந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோனுக்குள்ளாக இருக்கின்ற பட்சத்தில் நேரடியாக உங்களை சந்தித்து அதை பெறுவதற்கு வாய்ப்பு தற்பொழுது இராது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக விரைவாக இந்த சூழல்கள் மாற்றப்பட்டு நாம் கடவுளுடைய சன்னிதானத்திலே வந்து ஆண்டவரை வழிபடுவதற்கான அருளை கடவுள் ஏற்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அன்பர்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றி உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி வருகிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த முயற்சியில நீங்கள் உங்களுடைய பங்களிப்புகளை செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவனமாக ஏற்கனவே அறிவித்த வண்ணமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு வழிபாடுகளிலும் இந்த இணையதள வழிபாடுகள் அனைத்தும் பல காணொளிகளை ஒன்றிணைத்து எடிட்டிங் செய்து நாம் இதை செய்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நாம் வீடுகளிலே பயன்படுத்துகின்ற சாதாரணமான கம்ப்யூட்டர்ஸிலே இதை நாம் மேற்கொள்வதனாலே பல சிரமங்களை நாம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டு வருகிறோம். எனவே நம்முடைய ஆலய பயன்பாட்டிற்காக இணையதள வழிபாடுகள் மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே சிறப்பு வழிபாடுகளை நாம் நேரடியாக ஒளிபரப்பு செய்யவும், தொடர்ந்து ஆலயத்தினுடைய அலுவலக பணிகளினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவும் நம்முடைய ஆலயத்திற்காக ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படுகிறது. எனவே அதற்கான முயற்சிகளை திருச்சபையாக எடுக்க நாம் முற்படுகின்ற பொழுது திருச்சபை அன்பர்கள் உங்களுடைய காணிக்கைகளை தந்து இதை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். எனவே இதை செய்ய விரும்புகிறவர்களும் ஆயரையோ இல்லை என்றால் செயலர் பொருளரையோ தொடர்பு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாம் அனைவரும் இந்த சூழல்கள் மாற்றப்பட்டு ஆண்டுடைய சன்னிதானத்திலே வந்து கடவுளை வழிபடுவதற்கான வாய்ப்புகளை கடவுள் மிக விரைவாக ஏற்படுத்த இந்த சூழல்கள் அனைத்தும் மாற்றப்படுவதற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து நம் அனைவரையும் நம்முடைய திருச்சபையின் திருப்பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய வழிபாட்டு நூலிலே 18வது பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுகிறவர்
ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். கடவுளுடைய சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்திற்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தங்களும் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமேன். கடவுளுடைய கிருபைக்காக நாம் மன்றாடுவோம். சர்வ வல்லமையில் நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் வழிநடத்தி வந்த எங்கள் பரமபிதாவே ஆகிய ஆண்டவரே, இந்நாளிலும் ஒரு மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்வித மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நம்முடைய வழிபாட்டு நூலின் 21வது பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான தோத்திர ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள் செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்து இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்திலே ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள் செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, மீண்டும் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையின் வழிபாட்டிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பு வழிபாட்டை இளையோர் ஞாயிறாக நாங்கள் அனுசரிப்பதற்கு நீ தந்த அருளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த சிறப்பான நாளிலே எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற அனைத்து வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அவர்களுக்கு தந்திருக்கின்ற ஏராளமான ஆற்றல்களுக்காக உம்மை துதிக்கிறோம். திருச்சபையினுடைய ஆண்டவரை முன்னேற்றத்திற்காக அவர்கள் தொடர்ந்து காட்டுகின்ற அனைத்து ஈடுபாடுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவர்கள் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சிறப்பாக எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த திருச்சபையின் தூண்களாக எதிர்காலத்திலே இந்த திருச்சபையை தொடர்ந்து வழிநடத்துகின்ற தலைவர்களாக உருவாக்கப்பட நீர்தாமே அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறப்பான நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை எங்களுக்கு தந்த அருட்பணி ஆலன் லிவிங்ஸ்டன் அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவரையும் அவருடைய திருப்பணிகளையும் குடும்பத்தையும் தொடர்ந்து நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பேராயத்தினுடைய இளையோர் திருப்பணியை பொறுப்பெடுத்து நடத்துகின்ற பொழுதும் தொடர்ந்து எங்களுடைய பேராய இளைஞர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தொடர்ந்து அவருடைய திருப்பணிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற அன்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மிக குறிப்பாக இந்த நெருக்கடியான ஆண்டவரே கொரோனா வைரஸுடைய பாதிப்புகளின் மத்தியில மருத்துவ பணிகளில் ஈடுபடுகின்ற அனைவருக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய நிறைவான பாதுகாப்பை தாரும். ஒரு குடும்பத்தில் உள்ள மக்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். அவனமாக இந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்புகளில் இருக்கின்ற மக்களை விடுவிப்பதற்காக அவர்களுக்காக பணி செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், காவல்துறை அன்பர்கள், தூய்மை பணியாளர்கள்
அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் பொது பணிகளிலே தங்கள் ஈடுபடுத்திருக்கின்ற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். பல இடங்களிலே மிக தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்ற ஆண்டவரே இந்த தொற்றினுடைய பாதிப்பை ஆண்டவரே நீர்தாமே உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வந்து மிக விரைவாக இது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டு நாங்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான அருளை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மருத்துவ சிகிச்சைகளில் இருக்கின்ற ஆண்டவர் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிக விரைவாக அவர்கள் நலம் பெற்று இல்லம் திரும்ப நீர் உதவி செய்யும். அதி தீவிர ஆண்டவரே கண்காணிப்பில் இருக்கின்ற ஆண்டவர் நோயாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் சுகப்படுத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக ஆண்டவரே அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல விளைவுகளை பெற்றுத் தருவதற்கு நீர்தாமை கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு புதிய மாதத்திற்குள்ளாக காலெடுத்து வைக்க நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசனம் தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். தொடர்ந்து பலவிதமான கவலைகள், கண்ணீர்கள், தேவைகள் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழல்கள் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுடைய தேவைகளை அனைத்தையும் கூட சந்தித்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த சிறப்பு வழிபாட்டிலே ஆண்டவருடைய நிறைவான பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காகவே நாங்கள் போற்றுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் உடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடுகின்ற வரைக்கும் உடைய விலகாத பிரசனமும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உமக்கே எல்லா துதி கன மகிமை நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருக்கு நிறைவான ஆசீர்வாதமும் பாதுகாவலும் வழி நடத்தலும் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். Soldiers marching as to war, with the cross of Jesus going on before. Christ the royal master leads against the foe, forward into battle, see his banners go. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Like a mighty army moves the Church of God. Christians, we are treading where the saints have trod. We are not divided, all one body we, one in hope and doctrine, one in charity. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Onward, then, ye people, join the happy throng, blend with us your voices in the triumph song. Glory
இணைந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. இறை சமாதானம், பாதுகாவல், வழிநடத்தல் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். அளவுக்கு தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.